கூட சாப்பிடலன்னு சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் ரசம் தான் இருக்கு. இந்த ரசம் சாப்பிட்டு படுத்த காலில் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க எழும்பி இந்த பாலை மட்டும் குடிச்சிட்டு பாடுங்க. அவங்களுக்கு எவ்வளவு அன்பு இருந்தா இந்த மாதிரி கேட்டிருக்கும். ஆனா எனக்கு என்ன இருக்கு? காப்பி தரல, காப்பி தரல, காப்பி தரல. இந்த பால் கூட எனக்கு கசப்பா இருந்த கால் கேட்டீங்கன்னா காப்பி தரல, காப்பி தரல. உள்ளத்துல வருத்தம். நான் பார்த்து கண்ணை அப்படி நல்ல தூக்கம் திறந்துட்டு சொன்னேன், 4 மணிக்கு வந்தான் மனுஷன், ஒரு கப்பு காஃபி கொடுக்க உனக்கு வக்கில்ல. நல்லா தூங்கிட்டு இருக்கவனை பார்த்து பால் கொடுக்குற, உன் பாலை நீயே குடிச்சிட்டு படுப்போ. நான் வேற கெட்ட வார்த்தை சொல்லலைங்க. இது வரைக்கும் ஒய்ஃபை அடிச்சதில்லை, இது வரைக்கும் என் ஒய்ஃபை கெட்ட வார்த்தை சொன்னதில்லை, வாடின்னு கூட சொன்னதில்லை. 47 வருஷத்துல என் ஒய்ஃபை வாடின்னு கூட சொன்னதில்லை, என் ஒய்ஃபை நான் அடிச்சது இல்லை, கை வச்சதே இல்லை. இவ்வளவுதாங்க சொன்னேன். தூங்கிட்டேன், நல்லா தூங்கிட்டேன். கரெக்டா 12 o'clock, ஷார்ப்பா 12 o'clock ஒரு பிள்ளை வந்து அப்படியே தடவுது. என்ன, ஒரு குழந்தை வந்து தடவுது. நம்ம வீட்டில் இப்படி சின்ன குழந்தை இல்லையே, யார் தடவுறது? ஆனா நல்லா தடவுது. அந்த தூக்கத்துல கண்ணை முழிச்சம் பாருங்க, ஒரு கிளியர் வாய்ஸ், தாமஸ் மகனே சமாதானமா தூங்குறியாப்பா? நான் தூங்குறேன். நான் எப்படி தூங்கல? சமாதானமா தூங்குறேங்க, சமாதானமா தூங்குறேன். அதில் அடிச்சு எழும்புனேன். என் மனைவி தூரத்தில் படுத்திருந்தாங்க, நான் எழும்புனேன். அந்த 12 மணிக்கு என் மனைவியை நான் எழுப்பி, எஸ்கியூஸ் மீமா, மன்னிச்சுக்க, நான் தப்பா பேசிட்டேன், மன்னிச்சுக்க, நான் உன்னை கோவப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சுக்கம்மா. எனக்கு 4 மணிக்கு நான் பசியோடு வந்தேன், நீ என்னை அலட்சியம் பண்ண மாதிரி தெரிஞ்சது, அதனால தான் நான் அந்த மாதிரி கோவப்பட்டுட்டேன், எஸ்கியூஸ் மீ. அவங்க அழுதாங்க. நான் அவங்களை எவ்வளோ நேசிக்கிறேன். ஒரு காஃபிக்காக போய் இந்த மாதிரி பேசிட்டீங்களே, கொஞ்சமாலும் யோசித்தீங்களா? அவங்க ஏன் குற்றத்தை உணர்த்தினாங்க. நான் மன்னிப்பு கேட்டேன். 12 மணிக்கு 2 பேரும் மன்னிப்பு கேட்டு சமாதானமா தூங்கணும். இந்த 47 வருஷம் சமாதானமா தூங்குறேன். நீங்க எப்படி தூங்குறீங்க? அதனால தான் இன்றைக்கு நான் ஒரு ஆசீர்வாதமான ஊழியக்காரனா நான் இருக்கிறேன்.